நம்மளோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 போஸ்ட் 1 இங்கிலீஷ் அப்கிரேட். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர முடியுமோ நான் அவ்வளோ சிம்பிளாக தமிழ் இங்கிலீஷ் கலந்து சொல்லித்தரேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்களும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாராவது வந்து இப்போ உங்ககிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம மைண்டுக்கு வரவது ஐ எம் ஃபைன். அவ்வளோதான் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நானும் கூட பேசிக்கலி அப்படி தான் முன்னாடியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் அது தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப போரிங்காக இருக்குல்ல எல்லோரும் எப்போவும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இனிமேல் ஒரு சேஞ்சுக்கு வேறு என்ன சொல்லலான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 5 சென்டென்ஸ் தான், ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். அதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ யாராச்சும் உங்ககிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ஐ எம் ஃபைனை விட கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஐ எம் டூயிங் வெல், நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசும்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிட்டி குட் அப்படிங்கிற வேர்டை அங்கே யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஐ எம் ஃபைனை விட கொஞ்சம் ப்ரிட்டி குட் அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்களுமே வியப்பாக பார்ப்பாங்க, என்ன இவன் புதுசாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நெவர் பெட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் வந்து நெவர் பெட்டர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து காண்ட் கம்ப்ளைன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். லைஃப் ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு, குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து காண்ட் கம்ப்ளைன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். சேம் அஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். இது எங்கன்னா எப்போதும் போல தான் இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்போதும் போல தான் இருக்குது அப்படின்னா சேம் அஸ் ஆல்வேஸ். அதுக்கடுத்து இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஐ எம் டூயிங் வெல் நீங்கள் சோகமாக மூஞ்ச வச்சுட்டு சொன்னால் அது வந்து ஆப்டாக இருக்காது. ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டே சொல்லணும். ப்ரிட்டி குட் அதுக்கும் நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லணும். இதெல்லாம் வந்து இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். நம்ம பேசுகிற விதம், ஸ்டைல் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதிலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே? ஆன்சரை கமெண்டில் ஸ்டைலிஷாக சொல்லுங்கள். இதில் நீங்கள் தப்பாக பண்ண போகிறீங்க, கரெக்டாக பண்ண போகிறீங்க எதுவுமே யாரும் நினைக்க போகிறது இல்லை, யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பட்சம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல போகிறீங்க. மேபி அதில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நான் சொல்ல போகிறேன், இல்லையா நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர்னு சொல்ல போகிறேன். அவ்வளவுதான். இங்கே யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால இது வந்து நேமோ எதுவுமே தெரிய போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளிஃபைடாக எப்படி சொல்லித்தரணும், நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுவும் நான் பண்ணித்தரேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ கைஸ். நன்றி.